மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவது எங்க குடும்ப சூழல் தாங்க. சோறு சூடா இருந்தா நாம சாப்பிடுவோம், சோறு சுவையா இருந்தா சாப்பிடுவோம். ஆனா நாம சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத சாப்பிடுறது தாங்க பெத்தவங்க. அப்படிப்பட்ட பெத்தவங்க தாங்க ஒவ்வொரு மாணவனோட சாதனைக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இன்னைக்கும் நான் காலேஜ் முடிஞ்சு கிராமத்துல இருக்கிற எங்க பாட்டிய பார்க்க போவங்க. பேத்து எப்ப வருவான்னு அந்த கிழவி காத்து கிடக்குங்க. நான் போன உடனே எனக்காக பொத்தி பொத்தி வச்சிருந்த அந்த வெத்தலைக்கரை படிஞ்ச அந்த 10 ரூபா நோட்டெல்லாம் எடுத்து என் கையில புடிச்சு கொடுத்து சொல்லுவாங்க, சாமி நல்லா படிக்கணும், அப்பா அம்மா பேரை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க கிழவி. அப்படிப்பட்ட என்னோட பாட்டு இருக்காங்க என்னோட ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாடியும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க ஏஆர் ரகுமான். அவர் 10 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா அவரை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் அப்பா அவருக்கு கொடுத்துட்டு போன செத்து எதுனா ஹார்மோனிய பெட்டி தாங்க. ஒருவேளை அவங்க அம்மா அவரை ஊக்குவிக்காம ஹார்மோனிய பெட்டியை வித்து அரிசி வாங்கியிருந்தா இந்த நாட்டுக்கு 2 ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்குமா? சொல்லி பாருங்க, நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தாங்க ஒவ்வொரு மாணவனுடைய சாதனைக்கு பின்னாடி இருக்காங்க. இங்க இருக்குதுங்க நாகர்கோவில். இன்னைக்கு நாவலாசிரியர்களோட மத்தியில தலை சிறந்த நாவலாசிரியர் விளங்கிட்டு இருக்கிறவங்க தாங்க மலர்வதி. அவங்களோட கதையை நம்ம அனைவருமே படிக்கணுங்க. ஒரு மனிதனோட கழிவை இன்னொரு மனிதன் அகற்றுதானே உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை. அந்த நாவலாசிரியர் வளர்மதியோட அம்மா அந்த தொழிலை தாங்க பண்ணாங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பம். அம்மா இறந்துட்டாங்க, என்ன செய்யறதுனே தெரியல. வெறும் 9ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்காங்க வளர்மதி. ஆனா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு தொழிலுமே இழிவு கிடையாது, நீ என்னைக்குமே நல்ல ஒரு பெண்ணா வளரணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வளர்மதி தன்னுடைய தாயவே கதாநாயகியா வச்சு அவங்க அம்மாவோட வாழ்க்கை வரலாறையே தூப்புக்காரி அப்படின்ற ஒரு நாவலா போட்டு இன்னைக்கு அந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தானுங்க ஒவ்வொரு மாணவனுடைய சாதனைக்கு பின்னாடி இருக்காங்க.